காலம் கிரகங்கள் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. வணக்கம். ஓம் சாய் சிவரூபாய நமோ நமக. உலகமெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைய ராசிப்படம் இன்று 15/2/2024 வியாழக்கிழமை. நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் காலை 9:26 வரை. பிறகு பரணி நட்சத்திரம். திதி வளர்பிறை சஷ்டி திதி பகல் 10:13 வரை. பிறகு சப்தமி. மேச ராசி அன்பர்களுக்கு ராசியிலே குரு இருக்கிறார், சந்திரனும் கூட இருக்கிறார். வளர்பிறை நிலையிலே மனம் குதூகலமாக இருக்கும். இன்று உற்சாகமாக இருப்பீர்கள். வேலை தொழிலில் அதிக நாட்டம் இருக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். பழைய பாக்கிகள் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக வசூலாகும். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வீரபத்திரர். ரிஷபராசி நேயர்களே, இன்று சந்திரன் 12ஆம் இடத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கும் பொழுது சுப செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதற்கு தக்கன வருமானங்கள் வரும். வேலை அமைப்பிலே தந்தையார் வழியிலே உதவிகளும், அதனாலே நீங்கள் சிறப்பாக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இன்று இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி. மிதுனராசி நேயர்களே, சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் இன்று முழுவதும் லாப எண்ணங்கள் உங்களுக்கு ஓடும். வாகனங்களை புதுப்பித்துக் கொள்ள எண்ணங்கள் வரும். வேலை மற்றும் வெளியூர் பயணங்கள் சித்திக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்மன். கடகராசி நண்பர்களே, இன்று தொழிலிலே அக்கறை செலுத்துவீர்கள். கூட்டுத்தொழில் புரிபவர்களோடு ஒரு இணக்கமான போக்கு இருக்கும். லாபங்கள் கிடைக்கும். அஷ்டமச்சனி என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிலும் நிதானம் தேவை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காலபைரவர். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தந்தையார் வழியிலே வருமானங்கள் ஒரு உதவிகள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலிலே சிறப்பாக இருக்கும். கண்டகச்சனி என்பதையும் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும். கண்டகச்சனி. எனவே சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் உற்சாகமாக செயல்பட அன்புடன் வேண்டுகிறேன். கன்னிராசி, சந்திராஷ்டமம் நடக்கிறது. எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். வளர்பிறை சந்திராஷ்டமம் தான். வளர்பிறை சந்திராஷ்டத்தையும் அவ்வளவு தாக்குதல் இருக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய சிந்தனை இன்று நன்றாக திருப்திகரமாக சிந்தனை தொழில் நோக்கி இருக்கும். வேலை தொழிலில் அக்கறையாக இருக்கும். குழந்தைகள் நலம் மேல் உங்களுக்கு கண்டிப்பாக அக்கறை இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். துலாம் ராசி நேயர்களே, இன்று கூட்டு தொழில் பற்றிய சிந்தனை உங்களை சுற்றி வட்டமடிக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பிலையும் தாயார் பற்றிய சிந்தனையும் அவர்களால் உதவியும், குடும்ப வருமானம், பழைய பாக்கி வசூலாகுதல், இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கருமாரியம்மன். விருச்சிக ராசி என்பவர்களே, வேலை அமைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கும். இது அர்த்தாஷ்டம சனி என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உறுதியுடன் சகோதர உதவிகள், தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றக்கூடிய அமைப்பும் அங்கே இருக்கும். ராசிநாதன் உச்சமாக இருப்பதாலே மனைவி வழியில் உதவிகள் மற்றும் சுபபிரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் பிரித்தியங்கரா தேவி. தனுசு ராசி நேயர்களே, குழந்தைகள் நலம், அவர்கள் மேல் அக்கறை, அவர்களுக்கான ஒரு வேலை, அவர்களுக்கான ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். வருமானங்கள் இருக்கும். அடுத்து மனைவிகளுடைய உதவிகள், அவர்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி தருவதற்கு எண்ணங்களும் இருக்கும். தொழிலே சிறப்பாக இன்று முதல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஸ்ரீ மகர ராசி அன்பர்கள், ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ பாதச்சனியாக தான் இருக்கிறது. அதை பற்றி ஒன்றும் உங்களுக்கு கவலை இல்லை. 4ஆம் இடம், அதாவது வீடு வாகனம் போன்ற அமைப்பில் புதிதாக வீடு வாங்குவதற்கு எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஜென்மச்சனி முடிந்ததாலே அதுக்கான எண்ணங்கள் இன்று உங்களுக்கு உருவாகக்கூடிய நாளாக இருக்கும். வேலை மற்றும் வெளியூர் பயணங்கள் இருக்கும். அதனால் லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி. கும்பராசி, ஜென்மச்சனி. சூரியனும் சனியும் ராசியில் இருக்கிறார்கள். எதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் சனி எரிச்சல் ஊட்டக்கடை அமைப்பில் இருக்கிறதால நீங்கள் எதிலையுமே கவனமாக இருக்க வேண்டும். சென்மச்சனி கண்டிப்பாக கவனத்தோடு இருக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. 3ஆம் இடம் வெளிச்சமாக இருக்கிறது, முயற்சி செய்ய வேண்டும்.
அது உங்கள் பிள்ளைகளுடைய நலனுக்காக கூட இருக்கலாம். வெளியூர் பயணங்கள் கவனமாக சென்று வர வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக காலபைரவரை வழிபட்டாக வேண்டும். ஆஞ்சநேயரையும் அனுதினமும் மனதில் நினைத்து சென்று உங்களுடைய இன்றைய பொழுதை நீங்கள் கழிக்க வேண்டும். உற்சாகமாக இருக்கும். மீனராசி வருமானம் லாபம் சிறப்பான அமைப்பு. மீனராசிக்கு வருமானம் லாபம், புதிதாக வாகனம் வாங்குதல், பழைய வாகனங்களை புதுப்பித்தல், மனைவி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குதல், மனைவி நேசங்கள் என்று இந்த திருப்திகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. அனைத்து ராசி அன்பர்களும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்புடன் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.